அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. சிறுபான்மை பிரிவினுடைய நகர செயலாளர் அதிமுகவில் விலகி இருக்கார். அடிப்படை உறுப்பினர் நான் விலகிறேன்னு சொல்லி அவர் மாவட்ட செயலாளருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி விட்டுருக்காரு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். யானை தன் தலையிலே மண்ணவாரி போடும் சொல்லுவாங்கல்ல, அதே கதிதான் இன்னைக்கு இங்க நடக்குது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தன் தலையிலே அவர் மண்ணலி போட்டுக்கிட்டார். என்ன நிர்பந்தத்துக்காக இந்த கூட்டணியை அமைச்சாருன்னு தெரியல, எங்களுக்கு பாதுகாவலரா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்துக்காக இந்த கட்சியை பிஜேபி அடகு வச்சுட்டாரு. வருங்காலங்கள்ல தமிழகத்துல அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்குமாங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அதனால நான் கட்சியை விட்டே விலகுறேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய நகர செயலாளர், சிறுபான்மை பிரிவு நகர செயலாளர் முகமது ஹனி என்பவர் விலகி இருக்காரு. அந்த கடிதத்துல அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கருக்கு அந்த கடிதத்தை அனுப்பிட்டார். இப்ப அதிமுகங்கிறது எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் கொண்ட ஒரு கட்சி தான். இது மதவாத கட்சி என்றோ ஜாதியவாத கட்சி என்றோ இதை பார்க்க முடியாது. அனைத்து தரப்பினருக்குமான ஒரு கட்சி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் காலம் தொட்டு பொதுவான ஒரு அரசியலை கொண்டு போன கட்சி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு பிஜேபிட்ட கொண்டு போய் அதிமுகவை அடகு வச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா, நம்ம திரும்ப திரும்ப இதை பேசிக்கிட்டே இருக்கிறோம். அரைச்சமாவையே மீண்டும் மீண்டும் அரைக்கிறதுனால நமக்கும் போர் அடிக்கத்தான் செய்யுது, நீங்க கேட்கிறவங்களுக்கும் போர் அடிக்கத்தான் செய்யும். எடப்பாடி பழனிசாமி சொன்னதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சொன்னதான் நம்ம திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. 2024 பாராளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல பிஜேபியோட கூட்டணியே வைக்க மாட்டோம், ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசினவர் தான் எடப்பாடி பழனிசாமி. வீரப்பு வந்த உடனே பிஜேபி காலில் போய் மண்டிட்டு படுத்துட்டார். ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புல அவர் சொல்லிட்டே தானே இருந்தாரு, நாங்க தான் கூட்டணியை விட்டு விலகி வந்துட்டோம்ல, திருப்பி ஏங்க கூட்டணி மறைமுக கூட்டணி வச்சுக்கலான்னு சொல்லி கேட்டுட்டீங்க. அது திமுகவினர் ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க, திமுகவும் பிஜேபியும் தான் மறைமுக கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே எடப்பாடி பழனிசாமி பேசினார். எஸ்டிபிஐ மாநாட்டிலையும் மிகப்பெரிய அளவுல வீர உரையாற்றினார். அந்த சமயத்துல யாருமே கூட்டணி கட்சிக்கு வரல. அதனால எஸ்பிஐ மாநாட்டில் கொண்டு போய் கலந்துக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் இந்த அமைப்பை எப்படியாவது, இந்த கட்சி எப்படியாவது உள்ள கொண்டு வந்துன்னு சொல்லிவிட்டு அந்த மேடையில ஒரு வீரவசனத்தை பேசினார். சுத்தி இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே பிஜேபிக்கு எதிராக பேசி தூண்டி விட்டார். இப்ப பிஜேபிக்கு எதிராக பேசுறவங்க எல்லாருமே எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் நைஸா போய் பிஜேபியில போய் கூட்டணி வச்சுட்டார். இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கட்சியை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. எப்படி இருந்த கட்சி பாத்தீங்களா, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, இதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து பாக்குறாரா? ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க, அதிமுகவில் பிரிந்து கிடக்கிற சக்தி ஒன்று சேரணும், 2026 அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும், ஒன்றிணைந்தா மட்டும்தான் திமுகவை நம்ம வலுவா எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி நான் கட்சியை அழிச்சாலும் பரவாயில்ல, நான் ஓபிஎஸ் நான் கட்சிக்குள்ளேயே இணைக்க மாட்டேன், கட்சிக்குள்ள இணைக்கிற அளவுக்கு ஓபிஎஸ்க்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திமிரோடு பேசினவர். இந்த பிஜேபியோட போய் கூட்டணி எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி நான் பிஜேபியோட கூட்டணி வச்சதுக்கு இதுதான் காரணம் சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு தெளிவா அவர் பேசவே கிடையாது. ஒரு அறிக்கையும் வெளியிடல, ஒரு செய்தியாளர் சந்திப்பும் தெளிவா சொல்லல. இப்ப மக்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இவருடைய சுயநலம், இவர் மகனுடைய சுயநலம், இவர்கள் சுத்தி இருக்கக்கூடியவங்க செய்த குற்றங்கள், இதையெல்லாம் மூடி மறைக்கணும் அப்படின்னா மத்தியில் ஆள்ற பிஜேபியோட கூட்டணி வச்சாதான் இவங்கெல்லாம் தப்பிக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்க முடியாது அப்படிங்கிற நிலையில இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கூட்டணியை மக்கள் ஏத்துக்குருவாங்களா அப்படின்னா ஏத்துக்கிறவும் மாட்டாங்க. ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலும் சரி, 2026 சட்டமன்ற பொது தேர்தலும் சரி, நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முரண்டு பிடிச்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அந்த கூட்டணியை தேடி போய் கூட்டணி வச்சுக்கிட்டார் அப்படின்னா இந்த கூட்டணி எதற்காக வச்சார்? சிறுபான்மையினருடைய வாக்கு
வரமாட்டேங்குதுன்னு தானே சொன்னாங்க. சிறுபான்மை பிஜேபியில கூட்டணி வச்சதுனால எங்களுடைய சிறுபான்மையினருடைய வாக்கு வர்றதே கிடையாது, மிகப்பெரிய தோல்விக்கு பிஜேபி தான் காரணம்னு சொன்னாங்கல்ல. அந்த சிறுபான்மையினருடைய பாதுகாவலா நான் இருப்பேன் எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, இப்போ அந்த சிறுபான்மையுடைய பாதுகாவலா இருக்காரா? அவர் சொன்னதுபடி அவர் சொல் வாக்கை காப்பாத்தினாரா? அப்போ ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நம்பி யார் பயணம் செய்ய முடியும் பின்னாடி? இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களையும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சந்திச்சு பேசுற அந்த பிரஸ் மீட் எல்லாம் பார்க்கல ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எங்க பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் பார்த்துக்குருவார், எங்க பொதுச் செயலாளர் அவருடைய வியூகம் சூப்பரா இருக்கு, ஆட்சி அமைச்சிருவோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிஜேபி கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு ஒரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அப்படின்னு சொன்னதுக்கு இதுவரையிலும் யாரும் எந்த முன்னாள் அமைச்சர்களும் பதில் சொல்லல. அதற்கடுத்து என்ன சொல்றாங்க, நாங்க மிகப்பெரிய அளவுல கூட்டணி அமைச்சு நாங்க அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. எத்தனை பெரிய கூட்டணி அதிமுக அமைச்சாலும் இதே பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி அமைச்சு இன்னும் பல கட்சிகளை கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீங்க தேர்தல் களத்தை போனாலுமே மக்கள் ஏத்துக்கிடுவாங்களா? மக்கள் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தகுதியான தலைமை இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. நீ உன்னுடைய தலைமை சரியில்லை, நீ விலகிரு, அதற்கான ஒரு புதிய தலைமை ஒன்று இருக்கு, அந்த தலைமையை நீங்க முன்னெடுத்து வாங்க, நாங்க ஓட்டு போடுறோம், அம்மாவனுடைய ஆட்சியை நாங்க உங்களுக்கு உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை விரும்புறதே கிடையாது. நாம நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் இருக்காரு. அவர் எதுக்கு இப்படி முரண்டு பிடிக்காரு அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கட்சிக்குள்ள இணைப்பதற்கு ஏன் முரண்டு பிடிக்காரு, அதிமுகவை இணைப்பதற்கு ஏன் முரண்டு பிடிக்காரு அப்படின்னா, நமக்கான இடம் அந்த இடத்துல இருக்காது, நம்ம பொதுச் செயலாளருங்கிற பதவி அந்த இடத்துல இருக்காது, ஓபிஎஸ் உள்ள வந்துட்டா நம்ம காலி ஆயிடுவோம், நம்ம பின்னாடி எவனும் இருக்க மாட்டான், ஓடி போய் ஓபிஎஸ் பின்னாடி நின்றுவாங்க, அவ்வளவு பணங்காசு செலவு பண்ணி நம்ம பொதுச் செயலாளரை வந்திருக்கோம் அப்படின்னா அப்ப அதை தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் டாப்பா பண்ணிட்டு தான் அவர் இருக்கார். இல்லைன்னா அவர் பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப எல்லாருமே மனம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவர் தனியா இருந்தா கூட ஒன்றும் பேசியிருக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆளுமை அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு உருட்டி இருப்பாங்க. ஆனா இவர் பிஜேபியில போய் சேர்ந்த உடனே யாருக்குமே ஒரு மன நிம்மதியே இல்லைன்னு வச்சுங்களேன். அவங்க அங்க இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஏன் இப்படி போனாரு, இப்படி போய் எதுக்கு கூட்டணி வைக்கணும், நம்ம நல்லா தானே இருந்தோம், அதற்குள்ள கூட்டணி வச்சு இவர் வெற்றி பெற்றுவாரா அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்கிறாங்க. அதுலயும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக வாக்குமே அதிமுகவுக்கு விழுகாது, பிஜேபியோட வாக்குமே பிஜேபிக்கு விழுகாது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக பிஜேபி கூட்டிலிருந்து விலைக்கு வந்த உடனே பிஜேபியில இருக்கிறவங்களும் அதிமுகவில் இருக்கிற அந்த தொண்டர்களும் இரு தொண்டர்களும் பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து அதை உற்சாகமா கொண்டாடினாங்க கூட்டணியில் பிரிஞ்சதை. அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் மனம் ஒத்து போகாத அளவுக்கு நீங்க கூட்டணி இருந்ததுன்னா எப்படி வெற்றி வகை சூட முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் நினைக்கிறாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ள கொண்டு வரணும், ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2026 தேர்தலை இதே பிஜேபியோட நம்ம சேர்ந்து சந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதிமுக வெற்றி பெறும். அப்படி ஓபிஎஸ் இல்லாம நம்ம ஒரு அரசியலை கொண்டு போறோம், அதிமுகவுடைய அரசியலை கொண்டு போறோம், தேர்தல் காலத்துல நிக்கிறோம், மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் அப்படின்னா மக்கள் ஓபிஎஸ் இல்லாம ஏத்துக்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை கூட்டிட்டு தெரு தெருவா அலைஞ்சாங்க, ஒரு 2 லட்சணத்தை தூக்கிட்டு அலைஞ்சாங்க, மக்கள் கொடுத்த மரியாதையை பார்த்தோம்ல, எல்லா தேர்தலும் தோல்வி தானே. ஓபிஎஸ் கட்சிக்கு உள்ள முதல்ல கொண்டு வாங்க, அவருடைய தலைமையில தேர்தலை சந்திச்சு வெற்றி பெறுங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுகளை எடுங்க. இப்ப அதிமுக வெற்றி பெற செய்யணும் அப்படின்னா ஓபிஎஸ் உள்ள வரணும் அப்படிங்கறது இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இங்க பரவலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், இது இஸ்லாமியரா இருக்கட்டும் கிறிஸ்டியனா இருக்கட்டும், இவருடைய வாக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுகவை நோக்கி நகராம கொஞ்சம் கொஞ்சமா போய் முழுவதுமாவே திமுகவை நோக்கி நகர ஆரம்பிச்சிச்சு. எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சிருக்காரு, தொண்டர்கள் தெருவில் படிட்டாரு, பொதுமக்களை ஏமாத்திட்டாரு, கட்சியை பிளவுபடுத்திட்டாரு. இப்படி இருக்கும்போது மக்கள் எடப்பாடி பழனிசாமி நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிதான் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்ப ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா கட்சியை விட்டு விலகுறாங்க.
அதிமுகவினுடைய சிறுபான்மை பிரிவு நகர செயலாளர் முகமது கனி என்பவர் வந்து இந்த பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நான் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயபாஸ்கர் மாவட்ட செயலாளர் அவருக்கு ஒரு கடிதத்தை வந்து அனுப்பியிருக்காரு. இப்படி இருந்த கட்சி வளர்ச்சி அடையுமா? எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா சாதியினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இருந்த அதிமுகவை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி வழிநடத்தி போறான்னு பாருங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில இருக்கும்போது அம்மாவுக்கு எந்த அளவுக்கு சிறுபான்மையினர் ஆதரவு கொடுத்தாங்களோ அதே சிறுபான்மையினர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப எல்லாரும் விரும்புறது அதுதான். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில இந்த தேர்தலை சந்திச்சா எல்லா சிறுபான்மையினரும் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, நம்புவாங்க. இவர் வந்து இதை செய்வாரு அப்படின்னு சொல்லி அவங்க நம்புவாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிகிட்ட நம்பகத்தன்மை இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் ஒவ்வொருத்தரா வந்து அதிமுக வந்து கலந்து போறாங்க. வருங்கால அரசியல் எப்படி இருக்கும் பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் தொண்டர்கள் எதிர்பார்க்கிற, பொதுமக்கள் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா 2026 சட்டசபை பொது தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தோடு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தல் களத்தை சந்திச்சாங்க அப்படின்னா 100% அம்மானுடைய ஆட்சி மலரும். நன்றி, வணக்கம்.